பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளில் நாம் களி கூர்ந்து மகிழுவோம். கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னா, நம்ம நினைக்கலாம் பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டே போகுது, தேவைகள் பெருகி கொண்டே போகுது, இதுக்கு என்ன செய்யறது, எவ்வளோ நாட்கள் நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறது, வருஷங்களாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோமே, நான் அழுதழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கனே, நான் உபவாசித்து ஜெபிச்சிட்டு இருக்கனே. இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க, நான் முழங்கால்லையே நிற்கிறேன், இப்போ கொஞ்ச நாளா நான் முழங்காலில் நிற்கிறத விட்டுட்டேன், அதனால ஜெபம் கேட்கப்படுறது இல்லையா? இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்காரு. நீங்கள் முழங்காலில் உட்காந்து ஜெபம் பண்ணுறீங்களா? ஆண்டவர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. நீங்கள் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணால் அது உங்களுக்கு பிரியம்னா தாராளமாக செய்யுங்க, அதுக்கு நான் எதிரானவள் கிடையாது. ஆனால் எவ்வளோ கர்த்தருடைய வார்த்தைகளோடு ஒத்து, அவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம ஒத்து பேசுகிறோம், அவரோடு கூட ஒரு அலைன்மெண்ட்டில் போகிறோமா, அவர் பேசின மாதிரி நம்ம பேசுகிறோமா, அதுதான் முக்கியம் பிரியமானவர்களே. இன்றைக்கு நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் எப்படியாக தேவைகளை சந்திக்கிறவர், அவர் முன்னாடியே அழைத்த தேவன், அவர் உண்மை உள்ளவர், எல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்காரு, எல்லா ப்ரொவிஷன்ஸையும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார், அவர் நல்லவர், அவர் யெகோவா ஈரே. இதை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆதியாகமம் 22வது அதிகாரம், ஆதியாகமம் 22வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிற அந்த அதிகாரம் முழுவதும் படிங்க. நிச்சயமாகவே உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு புதிய வெளிப்பாடுகளோடு கூட படிங்க. கர்த்தர் தாமே எல்லா விதமான அவ்விசுவாசத்தையும் நீக்கி அவர் எப்படி ப்ரொவிஷன்ஸை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாருங்கிற கண்ணோட்டத்தில், அந்த விசுவாச பார்வையில் இந்த அதிகாரத்தை படிக்கும்போது நிச்சயமாகவே உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். கர்த்தர் நல்லவர். சத்தியத்துக்குள்ள போலாம். ஆதியாகமம் 22:2வது வசனம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இது எல்லாருக்குமே கிறிஸ்தவ உலகத்துல ரொம்ப ஃபேமஸான வசனம். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்டது இது எல்லாருக்குமே தெரியும். இது எப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு பொருந்தும்? நம்ம அனுதின வாழ்க்கைக்கு, நம்மளுடைய கஷ்டங்களுக்கு, நம்முடைய தேவைகளுக்கு, நம்முடைய கடன்களுக்கு, ஒருவேளை பணப்பிரச்சனை இல்லை, இன்னும் குடும்பத்தின் பிரச்சனைகள். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் பிரிவினைகளை பார்க்குறோம். எங்கே பார்த்தாலும் கணவன் மனைவி பிரிந்து பெண்கள் தனிமையில் இருக்கிறத, போராடுறத பார்க்கும் பொழுது, பிள்ளைகளை வைத்து கொண்டு பெண் பிள்ளைகள் கஷ்டப்படுவதை பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே என் உள்ளம் உடைக்கப்படுகிறது பிரியமானவர்களே. அப்ப இதுக்கெல்லாம் வழி என்ன? நாம் கர்த்தரிடத்துல போய் அவருடைய வார்த்தைகள்ல நம்ம உறுதியா இருக்கணும். பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்போ விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கணும். பாருங்க, நம்ம அழுது நம்ம ஜெபிக்கிறோம். இன்னைக்கு எல்லாருமே நம்ம சொல்றோம், ஐயோ நான் எவ்வளோ அழுது ஜெபம் பண்ணேன், இன்னும் ஏன் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். பாருங்க, நம்ம அழுது ஜெபிக்கிறது இல்லை. அழுகிறது நல்லது, நீங்க தாராளமா அழுகலாம். ஆனா எவ்வளோ கர்த்தருடைய வார்த்தைகள் உங்க உள்ளத்துல இருக்கு. நீங்க ஜெபிக்கும் போது எவ்வளோ கர்த்தருடைய வார்த்தைகளை அதிகாரத்தோட பேசுறீங்க. ஏன்னா கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கட்டளை கொடுத்திருக்கிறார், நீ இப்படி பேசு, நீ வாயை திறந்து பேசுகிறத பெற்றுக்கொள்ளுவ அப்படின்னு சொல்லிதான் வசனம் நமக்கு போதிக்கிறது. பாருங்க, அப்போ அந்த அதிகாரத்தோடு நீங்க இந்த பூலோகத்துல எதை கட்டுவீங்களோ அது பரலோகத்துல கட்டப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பூமியில நீங்க எதை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்துல கட்டவிழ்க்கப்பட்டிருக்கோன்னு. அப்ப இந்த விசுவாசத்தோட நம்ம ஜெபிக்கிறோமா? அது ரொம்ப முக்கியம். பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப நமக்கு அந்த விசுவாசம் வேணும். நான் இந்த காரியத்துக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன். பரலோகத்தோடு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நான் ஒரு உடன்படிக்கைக்குள்ள போறேன். அவர் சொன்ன வார்த்தைகளை நான் எடுத்து பேச போறேன், அதிகாரத்தோட பேச போறேன். நிச்சயமா எங்க வாழ்க்கையில, எங்க குடும்ப வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தைகள் நிறைவேறும் அப்படிங்கிற விசுவாசத்துல அந்த ஜெபத்துக்கான பதிலை பெற்றுக்கொள்ளுகிற வரையில, நீங்க தேடிக்கொண்டிருக்கிற பணத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரையில, குடும்பம் ஒன்று சேருகிற வரைக்கும் நீங்க இந்த வாக்கு தத்தங்களை விடாம இருக்கணும். பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தொடர்ந்து நன்றி சொல்லி கொண்டே இருக்க வேண்டும். பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடியும் நம்ம நன்றி சொல்லிட்டே இருக்கணும்.
பிரியமானவர்களே, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் பாருங்க. இன்றைக்கு நம்ம ஆபிரகாமோட வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள போறோம் பாருங்க. ஆண்டவர் பலியிட சொல்லிட்டாரு. 100 வயதுல பிறந்த மகன் பலியிட சொல்லியாச்சு. அப்பாவும் மகனும் 2 வேலைக்காரங்களோட தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு மோரியா மலைக்கு போறாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு மோரியா மலைக்கு தான் போகணும் அப்படின்னு. ஏன் மோரியா மலைன்னு பர்டிகுலரா சொன்னாங்க? அந்த நாட்கள்ல எவ்வளோ மலைகள் இருந்திருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு மோரியா மலைக்கு போ அப்படின்னா, அந்த இடத்துல ஆண்டவர் தம்முடைய ப்ரொவிஷன் அங்க வச்சிருக்காரு. அதனால ஆண்டவர் அங்க போ சொல்றாரு, நீ மோரியா மலைக்கு போன்னு. ஆபிரகாம் செய்ததை பார்ப்போம். 3வது வசனம் 3-4 வாசிக்கிறேன். ஆதியாகமம் 22:3-4. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதியின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். தூரத்துல அந்த இடத்த பார்த்தாச்சு. பார்த்த உடனே வேலைக்காரங்களை கீழே நிறுத்தியாச்சு. மலைக்கு மேல கூட்டிட்டு போகல. ஏன்னா ஆண்டவர் ஆபிரகாமோடு இடைப்பட போகிறார். அங்க ஒரு சீக்ரெட் பிளேஸ், அவங்களோட உடன்படிக்கை அங்க நிறைவேற்றுகிற இடம். அதனால வேலைக்காரங்களை கூட்டிட்டு போகல, கீழே நிறுத்தியாச்சு. நிறுத்திட்டு ஆபிரகாமும் ஈசாக்கும் மேல போறாங்க. மலை மேல போய் போக போக நடந்து போகும்போதே ஈசாக்கு கேட்குறான், அப்பா தகன பலிக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்தாச்சு. பாருங்க வசனம் 22வது அதிகாரம் பாருங்க, 5வது 6வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதியை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் அப்படின்னு தான் சொல்றாரு. எவ்வளவு விசுவாசம்னு பாருங்க. அடுத்தது 6வது வசனம், ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். நெருப்பு, கட்டை, கத்தி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. விறகு கட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. 2 பேரும் போகும்போதுதான் ஈசாக்கு கேட்கிறாரு பாருங்க. 7வது 8வது வசனம், அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். பாருங்க, இன்னைக்கு காலையில எங்க வீட்டுல எங்களுடைய தேவைகளுக்காக நாங்க ஜெபித்து கொண்டிருந்தோம். அப்ப எங்க பிள்ளைங்கள்லாம் கேட்டாங்க, அப்பா இதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், இந்த காரியத்துக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கும்போது நான் அமைதியா இருந்தேன். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் என்னோடு கூட பேசினார். ஈசாக்கு கேட்ட மாதிரி எங்க பிள்ளைங்களும் கேட்டாங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட நான் போய் கேட்டேன், ஆண்டவரே இந்த காரியங்களை நாங்க எப்படி செட்டில் பண்ண போறோம், இதுக்கு என்ன பண்ண போறோம், இந்த தேவைகளை நீர் எப்படி சந்திக்க போகிறீர் அப்படின்னு சொல்லி 2 பேரும் உட்காந்து ஜெபம் பண்ண பாருங்க. நானும் என் கணவரும் 2 பேரும் உட்காந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த அதிகாரத்தை எனக்கு காண்பித்தார். தெளிவா என்னோடு கூட பேசினார். ஈசாக்கு கேட்ட மாதிரி உன் பிள்ளைகளும் கேட்குறாங்க, அவங்களுக்கு நீ என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா 8வது வசனம் பாருங்க, ஆதியாகமம் 22:8. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். நம்ம பெற்றோர்கள் வாயில என்ன வார்த்தை வரணும், தேவன் தமது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். என்ன செய்வோன்னு தெரியாதுப்பா, பட்ஜெட் இவ்வளோ பெருசா இருக்கு, இவ்வளோ பெரிய தேவையா இருக்கு, இந்த பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கு, இதை எப்படி நம்ம செய்ய போறோமோ, அந்த மனுஷங்க அவ்வளோ கடினமான மனுஷங்களா இருக்காங்க, நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆண்டவர் என்ன செய்ய போறாரோ தெரியல. நம்ம வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. தேவன் தமது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகள் நம் வாயிலிருந்து புறப்படணும். என் பிள்ளைங்க 2 பேரையும் கூப்பிட்டு சொன்ன பாருங்க, தேவன் தமது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். தேவைகள் சந்திக்கப்படும் வரை, இந்த நாளுக்குள்ள இவ்வளோ கட்டணும், இந்த காரியத்தை இப்படி செய்யணும் அப்படின்னா நீங்க விசுவாசத்தோட அமைதியா கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவர் சமூகத்துல விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. என்ன வார்த்தை சொல்லணும், தேவன் தமது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். ஏன் அப்படின்னா அவர் அழைத்திருக்கிறார், அவர் அழைத்த தேவன், அவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. எத்தனையோ வருஷங்களா இந்த அதிகாரத்தை படிக்கிறோம். ஆனா இன்னைக்கு படிக்கும்போது எனக்கு ஒரு புதிய வெளிப்பாடு, ஒரு புதிய தைரியம் வந்தது. காலையில எந்திரிக்கும் போது ஒரு கலக்கம், ஆண்டவரே இதை என்ன செய்ய போறோம், என்ன ஆண்டவரே எங்கேயாவது போயிடலாமா,
என்னென்னவோ எண்ணங்களை பிசாசு மாம்சத்துல கொண்டு வர்றான். நோ, அவர் அழைத்த தேவன், அவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறதுல அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் சொல்லிட்டாரே, போன் சொல்லிட்டாரே, எப்படி வெட்கப்படுத்துவார்? 100 வயதுல கொடுத்த பையனை அவர் பலியா எடுத்துக்கொள்வாரா? அப்படி என்ன அவர் கல்லான கடவுளா? பிரியமானவர்களே, அவர் ஜீவன் உள்ள தேவன், உயிருள்ள தேவன். இன்று உங்களோடு கூட அவர் உயிரோடு ஜீவன் உள்ளவராக ஜீவித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகம் பெண்கள் கவலையோட கண்ணீரோட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. கவலைப்படாதீங்க. என்னென்ன பில், என்னென்ன கடன்கள் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து உங்க கையில வைங்க. யெகோவா ஈரே என்று சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர். தேவன் தமது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். பிரியமானவர்களே, இன்னும் கட்டாம இருக்கனே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு கண்ணீர் விட்டுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு விசுவாசத்தோட சொல்லுங்க. இங்க பாருங்க, ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னு பாருங்க. கட்டையெல்லாம் அடுக்கியாச்சு, ஈசாக்க எடுத்து படுக்க வச்சாச்சு, கத்தியே ஓங்கிட்டாரு. அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சு பாருங்க. கத்தியே ஓங்கிட்டாரு, ஓங்கி வெட்ட போறாரு. ஆண்டவர் பரலோகத்துல இருந்து பார்த்தாரு. ஆபிரகாமே, ஆபிரகாமே, கத்தி கீழே போடு, உன் பிள்ளை மேல கைய வைக்காத, பிள்ளை மேல கைய வைக்காத, ரொம்ப தெளிவா கூப்பிட்டு நிறுத்திட்டாரு. நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுறவன்னு நான் அறிந்திருக்கிறேன். இப்பவும் நீ ஒன்று செய், அங்க போய் பின்னாடி புதர்ல பாரு, ஒரு ஆடு சிக்கிட்டு இருக்கு, அதை பிடிச்சிட்டு வந்து நீ பலியாக எனக்கு பலி கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, அந்த வார்த்தையை மட்டும் படிப்போம். ஆதியாகமம் 22:13. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக பலியிட்டான். ஹல்லேலூயா! எப்படி ஒரு ஆண்டவர்னு பாருங்க. அவர் நல்லவர். பிரியமானவர்களே, உங்களோடது எதையோ அவர் தூக்கிட்டு போற ஆண்டவர் கிடையாது. அவர் பறித்து கொண்டு போகிற ஆண்டவர் கிடையாது. கர்த்தர் நல்லவர், அவர் கொடுக்கிற ஆண்டவர். பாருங்க, அந்த இடத்துல அவருடைய நாமம் மகிமைக்காக தான் இங்க எந்த மனுஷங்களும் வந்து உதவி செய்யல. கர்த்தர் ஒரு ஆட்டுக்குட்டி அங்க கொண்டு போய் நிறுத்தி இருந்தாரு. உங்களுக்கான ப்ரொவிஷன், உங்க குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கான ஒரு ப்ரொவிஷன், ஒரு தயவு, ஒரு கிருபை அவர் வைத்திருக்கிறார். அவர் செய்வார். ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்க போய் எனக்கு இந்த மனுஷங்க உதவி செஞ்சாங்க, இவங்க இப்படி செஞ்சாங்க, அவங்க இப்படி செஞ்சாங்கன்றதுல ஆண்டவர் பிரியப்படுறதில்ல. உங்க மேல ஒரு ஸ்பெஷல் பர்பஸை வச்சிருக்காரு, ஒரு ஸ்பெஷல் நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. உங்களை அழைத்திருக்கிறார். உங்கள் மூலம் அவர் மகிமைப்படும்படியாக இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்ல சொன்னதுனால இன்னைக்கு சொல்றேன். உங்களோட பேக்கேஜ்ல நீங்க இயேசு கிறிஸ்துன்னு எழுதணும்னு அவர் மகிமைப்படணும்னு இருக்கிறாரு. எந்த மனுஷங்க பேரையும் உங்களோட கிஃப்ட்ல அவர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த பெரிய கிருபையில வேற யார் பேரும் இருக்கிறது அவருக்கு பிரியம் இல்லை. எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் அவருக்கு பிரியம் இல்லை. அவர் நேரா வந்து உங்களுக்கு உதவி செய்யறதுல அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். அந்த கிஃப்ட்ல, அந்த கிருபையில நீங்க இயேசு கிறிஸ்துவின் பேர் எழுதணும், அவர் நாம மகிமைப்படணும்னு அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். அதற்காக தான் அவர் காத்திருக்க சொல்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் ரொம்ப நல்லவர். பாருங்க, அவருடைய டைம்ல, ஏற்ற நேரத்துல நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்ற நேரத்துல அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அது வரைக்கும் அவருடைய கிருபை உங்களை தாங்குகிறதா இருக்கிறது. பாருங்க, அடுத்தது பாருங்க, 14வது வசனம், ஆதியாகமம் 22:14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. யெகோவா ஈரே, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு பதில் யெகோவா ஈரே. யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். உங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் பதில் என்ன? உங்க பில்லுகளுக்கெல்லாம் பதில் என்ன? யெகோவா ஈரே. உங்க பில்லு மேல எடுத்து கை வச்சு சொல்லுங்க, யெகோவா ஈரே, நீர் பார்த்து கொள்வீர். கர்த்தர் தமது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். இந்த தேவைகள் சந்திக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. இந்த கடன்கள் கட்டப்படும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் ரொம்ப நல்லவர். பிரியமானவர்களே, இந்த யெகோவா ஈரேவை இரவும் பகலும் தியானித்து கொண்டிருங்க. உங்க கடன்களை குறித்து இரவும் பகலும் தியானித்து கொண்டிருக்காதீங்க. வாயை திறந்த அதிகாரத்தோட யெகோவா ஈரே, நீர் தேவைகளை சந்திக்கிறவர், பிரச்சனைகளை மாற்றுகிறவர் என்று அதிகாரத்தோட சொல்லுங்க. நிச்சயமாய் உங்க குடும்பத்தின் பிரச்சனைகள் எல்லாம் தலை நேராக அழகாக மாற்றப்படும். உங்கள் குடும்பம் கட்டப்படும், தேவைகள் சந்திக்கப்படும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.